Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கலர்ஃபுல்லான ஹெல்தியான சப்பாத்தி. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டோட பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரியும். இது ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது. குட்டி பசங்களுக்கு நம்ம சாதாரணமாகவே சப்பாத்தி பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா போர் அடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக சப்பாத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து அதை ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ நமக்கு தேவையான கோதுமை ஒரு பவுலில் போட்டு அந்த கோதுமாவுக்குரிய சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிட்டே வாங்க. இதுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் அப்பப்போ தண்ணியை ஊற்றி இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அடுத்து இந்த மாவுலேருந்து ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல் அடுப்பில் வச்சு இந்த தேய்ச்ச சப்பாத்தி பீஸை எடுத்து அதில் போட்டு 2 சைடு நல்லா வேக விடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. இதுவே டைரெக்டாகவே சாப்பிட்டா இது நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். இது கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மஷ்ரூம் ஃப்ரை இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கலர்ஃபுல்லான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பிடிக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபீஸ் நிறைய வந்துட்டுருக்கு நம்ம சேனலில். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.